வேதெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பொறியாளர் கோகுல்ராஜுடைய மர்ம மரணம், பட்டப்பகல்ல திருப்பூர் அருகே நடந்த சங்கருடைய படுகொலை, இவையெல்லாம் தமிழ்நாட்டுடைய மனசாட்சியை உலுக்கிய நிகழ்வுகள். இது தனிச்சம்பவங்கள் அல்ல, ஆணவ கொலைகளாக தமிழ்நாட்டில் தொடரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள்ல பொது கவனத்தை ஈர்த்தவை, பெரிதும் விவாதத்தை கிளப்பியவை. பொது கவனத்தை ஈர்க்காத இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு தீங்கை நாம் புறந்தள்ள முடியாது. இந்த ஒரு தீங்கு நாம் அணுக வேண்டிய, தீர்க்க வேண்டிய, தடுக்க வேண்டிய ஒரு சமூக தீங்கு. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுகிறது, தொடர்ந்து விவாத பொருளாகவே இருந்து வருகிறது. நீதிமன்றத்திலையும் இந்த விவகாரம் இருந்து வருகிறது. இந்த கொலைகள் எல்லாம் நடக்க இதனுடைய மனசாட்சி உழுக்க சட்டமன்றத்தில் எதிரொலித்தது போல நீதிமன்றத்திலையும் இது வழக்காக, பொதுநல வழக்காக தொடரப்பட்டு இதற்கான தீர்வு, இந்த ஒரு கௌரவ ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தீர்வு, ஒரு தனி சட்டம், இதனது பல்வேறு கூறுகளை அறிந்து அதை தீர்க்க, அதை தடுக்க, அதை தண்டிக்க ஒரு தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த கௌரவ கொலைகள் சார்ந்து, இந்த ஆணவ கொலைகள் சார்ந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இதற்கு ஒரு தனி பிரிவு அமைக்க வேண்டும், இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருவேளை அலட்சியம் காட்டினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஒரு சில உத்தரவுகளை ஏற்கனவே பிறப்பித்திருந்தது. இந்த ஒரு தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்குல அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தனிச்சட்டம் இதற்கான தீர்வாகுமா? இது பல்வேறு அணிகள் இந்த தேர்தல் அறிக்கையில கூட வெளிப்படுத்திய ஒரு விஷயம். இதற்கான தீர்வு சட்டத்துல மாற்றமா அல்ல சமூக மாற்றமன்றி வேறு எதுவும் இதற்கான ஒரு தீர்வாக இருக்க முடியாதா? விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் இணைகிறார். இதே போல தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய தோழர் தியாகு அவர்கள் இணைகிறார். மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய திரு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இணைய இருக்கிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி சகோதரி CR சரஸ்வதி அவர்களுக்கு தான். அதிமுக திமுக நீங்களாக ஏறத்தாழ இன்னைக்கு இந்த வழக்குல பிரேயராக எது வைக்கப்பட்டிருக்கிறதோ அது உத்தரவாதமாக நிறைய மேனிபெஸ்டோல இடம்பெற்றதை பார்த்தோம். இதற்கான தீர்வு ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது, அதை நம்ம புறந்தள்ள முடியாது. இட் டஸ் எக்ஸிஸ்ட், இட் டஸ் ஹேப்பன். இதற்கான தீர்வு தனிச்சட்டம் அப்படின்னு இந்த ரெண்டு இயக்கங்கள் நீங்களா மற்றவங்களா அதுக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல் மேனிபெஸ்டோலயுமே கொண்டு வந்தாங்க. இதைத்தான் நீங்க கோர்ட்டும் இந்த ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அடிப்படையில் நோட்டீஸாக அனுப்பி இருக்கிறது. இது காலத்தின் தேவை, நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு நீங்க உணர்றீங்களா, இல்ல உங்களுக்கு இதுல வேறு பார்வை இருக்கிறதா? இந்த ஜாதி கொலைகள், ஆணவ கொலைகள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மிக மிக குறைவுன்னு சொல்ல நான் பெருமைப்படுறேன். நீங்க வடநாட்டுல பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஜாதி கொடுமைகள் மிக அதிகமாக வட இந்தியாவில் நீங்க பார்க்க முடியும். அப்படி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல நிச்சயமா இருக்காது, இல்லை, அது உண்மை. ஆனா அதே நேரத்தில் இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அப்படி நடக்கவே இல்லை. சங்கருடைய நிகழ்வோ கோகுல்ராஜோடைய கம்பேர் டு நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இஸ் நாட் தட் மச், எஸ்பெஷலி தமிழ்நாடு. சரி, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் தன்னுடைய ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களா இருக்கும் போது அந்த பெண் குழந்தையோட அந்த டீனேஜ் ஆரம்பிக்கும் போது ஈச் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த சைல்ட். இட்ஸ் a must. அவர்களுடன் இன்னைக்கு சும்மா கஷ்டம். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோன்னா அப்பா அம்மா உட்கார வச்சு நிறைய பேசுவாங்க, என்ன நடந்தது, பண்ணா படிச்சீங்க எல்லாம். இன்னைக்கு பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் பேசிக்கிற காலகட்டமே இல்ல. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு. அந்த கேப் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெண் குழந்தையோட மனதில் இருப்பதே ஒரு தாய்க்கு கூட அருகில் கொண்டு போக முடியாமல் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்குன்னு சொல்லும் போது அந்த குழந்தையை அந்த ஏஜுக்கு வரும்போது அந்த தாயினுடைய கண்காணிப்பும் அரவணைப்பும் சொல்ல முடியுமா? நிச்சயமாங்க. நீங்க நடந்த கொலைகள் பாத்தீங்கன்னா பெற்றோருடைய அனுமதி இருதரப்பிலும் கோரப்பட்டு அது மறுக்கப்பட்டு அது சர்ச்சையாகி அது ஏற்கப்படாம நடந்ததோடைய விளைவு தானே. கொலைக்கு யார் சரணடைஞ்சா? அந்த பெண்ணை பெற்ற தகப்பனே தாயும் தகப்பனுமே ஆட்களை வைத்து நாங்க தான் செஞ்சோம் முடியல. ஏன்னா அந்த ஜாதியினுடைய அந்த தாக்கம் அவர்களை என் ஜாதியில தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி எனக்கு நான் ஒண்ணே கேட்கிறேன், ஜாதி இரண்டொழியே வேற இல்லையடி பாப்பான்னார் பாரதி. அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த பேரண்ட்ஸ் அதை முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடியாமல் முதல்ல ரெண்டு பக்கமும் நான் சொல்றேன், ஈவன் த சில்ட்ரன் படிக்கும் போதே பிள்ளைகளுடைய மெயின் எய்ம் எதுல இருக்கணும்னா, காதல் என்பது வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லல, கண்டிப்பாக காதலிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால்
there is age. நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு 2 வீலர் லைசன்ஸ் வாங்கணும்னாலும் 18 வயசை தாண்டணும், திருமணம் வயது 21 வயசை தாண்டணும். இதில் அதனால பிள்ளைகளும் படிக்கும் போது தன்னுடைய கவனத்தை படிப்பில் செலுத்தினால், இப்ப நம்ம பார்த்த இந்த வழக்குகளை எல்லாருமே மேஜர்ஸ். இப்போ வந்து வயதோ நீங்க சொல்லக்கூடிய பேரண்டிங்கோ இது காரணமாக இருந்திருக்கிறதா, பட்ட பகல்ல ஒரு சாதிய காரணமா வச்சுக்கிட்டு நடக்கும்போது இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, இது வந்து பேரண்டிங் சார்ந்த விஷயம். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் படிக்கும் போதுதான் அந்த உடம்புலப்பேட்டில் 2 பேருமே படிக்கும் போதே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. படிப்பை வந்து முடிக்காமல் படிப்பு ஓடி போய், அது வந்து 2 தரப்பும் இல்ல. கண்டிப்பாக இது நடக்க கூடாது இனிமேல் எதிர்காலத்தில். ஒண்ணு, நம்ம வந்துட்டோம் ஓரளவுக்கு. நான் சொல்றேன் 75% ஜாதி மதத்திற்கு அப்பால் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் they are crossing the, அது இனிமே ஜாதி மதம் எல்லாம் இல்லங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கப்படுற இதற்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், அவருக்கு ஒண்ணு இருக்கும், 1000 பேருக்கு பார்வைகள் நிறைய இருக்கும். ஆனா இதற்கான தீர்வு இது வந்து தொடர முடியாது. இன்னைக்கு நம்ம எதையுமே இதையெல்லாம் பொது கவனத்தை பெற்றவை. இந்த பொது கவனத்தை பெறாம ஆணவ கொலைன்னு கிளாசிஃபை ஆகாம தென் மாவட்டங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனில் இதற்கான தீர்வு இதை அன்ஆம்பிகுவஸா அணுகக்கூடிய ஒரு தனி சட்டம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்நோக்கி கொள்ள வேண்டிய பிரச்சனை இல்ல. எல்லாருமே இதுல ஒரு சமூகத்துல இருக்கிறவங்கல இருந்து, இன்னைக்கு இருக்க என்ஜிஓஸ் சொல்றோம் தெரியுங்களா, இவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கவங்கல இருந்து அனைவருமே ஒன்று சேர்ந்து பார்க்க வேண்டிய பார்வை. ஒரு சமூக கோணம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இதற்கான ஒரு சட்டத்துக்கான ஒரு தனி சட்டத்துக்கான அவசியம் இருக்கு அப்படிங்கறது முகாந்திரத்தை கோர்ட்டும் உணர்ந்ததுனால எல்லா வகையிலும் முயற்சி செய்யும் போது சட்டத்தின் வழியா முயற்சி செய்யலாமே என்பதுதான் அதனுடைய நோக்கம். திரு ரவிக்குமார் நம்முடைய இணைகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திரு ரவிக்குமார் அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். ஒரு தனி சட்டம் இதற்கு தீர்வாகுமா? மக்கள் நல கூட்டணி இதை தேர்தல் அறிக்கையை வலியுறுத்தியது, நிறைய இயக்கங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றீங்க. இன்னைக்கு எவ்வளவோ கொடுங்குற்றங்களுக்கு தனி சட்டங்கள் நம்ம நிறைய இயற்றி வச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட அதுல வந்து ஐதர் இந்த ஒரு கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது மிக குறைவாக, தண்டிக்கப்படக்கூடிய விகிதம் குறைவாக இருக்கிறது, இல்ல பல்வேறு வகைகள்ல அந்த குற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. எனில் இந்த ஒரு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் அப்படின்னா ஒரு மேஜிக் வேண்ட் போல, ஒரு பெனாசியாவா, ஒரு அது இயல்பான ஒரு உடனடி தீர்வா, சர்வரோக நிவாரணியா இருக்க முடியும்னு நம்ம நினைக்க முடியுமா? தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது ஏதோ அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையோ அல்லது தேர்தல் கால வாக்குறுதியோ அல்ல. இதற்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பகுதி. அதற்கு பிறகு சட்ட ஆணையத்துடைய பரிந்துரை, அதற்கு பிறகு டெல்லியிலே நடந்த நிர்பயா அந்த கொலை வழக்குக்கு பிறகு அமைக்கப்பட்ட வர்மா கமிஷனுடைய பரிந்துரைகளில் ஒன்று இதற்கான தனி சட்டம் என்பது. ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது, வர்மா கமிஷன் பரிந்துரைத்திருக்கிறது, உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இதை கொடுத்தோம். எங்கள் ஆட்சி அமைக்கப்படுமேயானால் நிச்சயமாக இதற்காக தனி சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். இன்றைக்கு தனி சட்டம் என்பது ஒரு புறம் இருக்க, கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, ஒரு ஆணையை தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறது. அதிலே மாவட்டம் தோறும் இதற்காக சிறப்பு, அதாவது ஸ்பெஷல் செல், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட சமூக நல அதிகாரி, மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரி, இவர்களை உள்ளடக்கிய ஒரு தனி அமைப்பு, தனிப்பிரிவு உருவாக்கப்பட வேண்டும். அந்த தனிப்பிரிவு உருவாக்கப்படுவது மட்டுமல்ல, தமிழகத்துடைய காவல்துறை என்பது இன்றைக்கு இணையத்தில், அதாவது கணினி மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக இதுபோல ஆணவ கொலை அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால், கலப்புமண தம்பதிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த புகார்களை தானே பதிவு செய்யும் விதமாக, எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை தானே ஜெனரேட் பண்ணும் விதமாக ஒரு கணினி வலைப்பின்னல் உருவாக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த ஸ்பெஷல் செல் என்பது இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும், அதற்காக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் 3 மாதங்களில் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அந்த ஆணையை முதலிலே தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இடையிலே தேர்தல் வந்துவிட்டதனால் அன்றைக்கு யார் இதை செய்வார்கள் என்ற குழப்பம் இருந்தது. இன்றைக்கு
கடந்த ஆட்சியை வழிநடத்திய தமிழக முதல்வர் அவர்களே மீண்டும் முதல்வர் பொறுப்பேற்றிருக்கிறார். நிச்சயமாக அதிலும் குறிப்பாக பெண்கள் தான் அவருக்கு அதிகமாக வாக்களித்து இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். பெண்களை பாதுகாக்கிற இந்த ஆணையை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை தமிழக முதல்வர் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கூட இருக்கிற சட்டமன்றத்திலேயே அதற்கான அறிவிப்பை அவர் செய்வாரேயானால் நிச்சயமாக பெண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே அவரை பாராட்டும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமே தீர்வாகுமா அப்படிங்கறது தான் கேள்வி. அதைத்தான் திரு தியாகு அவர்கள்ட்ட முன்வைக்க இருக்கிறேன். நிச்சயமாக இது வந்து நம்ம எல்லாம் பாதிக்கக்கூடிய இன்றைக்கு திரு ரவிக்குமார் முடிச்சிருங்க. இது மட்டுமே தீர்வு என்று நாம் சொல்லிவிடவில்லை. முதல் கட்டமாக தான் இது வந்து ஒரே சொல்யூஷன் என்று எதுக்கும் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு வந்து ஒரு ஆணையிலேயோ ஒரு நடவடிக்கையிலேயோ தீர்வு கண்டுவிட முடியாது. இது பெரிய அளவில் மனமாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு வந்து பெரிய அளவில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், ஊடகங்கள் பலரும் சேர்ந்து இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் நடக்கும். இன்னொரு பக்கம் வந்து வெறுப்பு பிரச்சாரம் போன்றவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே சமயத்தில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நாம் பரவலாக்க வேண்டும். கடந்த ஆட்சியிலே இது மாதிரி சமூக சீர்திருத்தங்களை செய்வதற்காக தனி ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய போகிறோம் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் அந்த நடவடிக்கை எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. எனவே அது மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வந்தால் ஒழிய இது உடனடியாக கலைந்து விடப்படும் என்று நினைக்கவில்லை. ஏன்னா மட்டுமே தீர்வாக முடியாது. அவர்கள் கூட சொன்னார்கள் இங்கு ஆணவ கொலை இல்லை என்று. ஆனால் அதே உயர்நீதிமன்றம் தன்னுடைய ஆணையிலே 47 ஆணவ கொலை 2010 15 ஆண்டு வரை 47 ஆணவ கொலைகளை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். எனவே ஆணவ கொலை நடக்கவில்லை என்று போன முறை வடநாட்டு ஒப்பிடும்போது மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது குறைவு அப்படின்னு ஆறுதல் பட வேண்டிய நிலை இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல அப்படியும் சொல்ல முடியாது. ஹரியானாவை விட தமிழகத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அதுதான் ரொம்ப ஆபத்தான நிலையில நாம் இருக்கிறோம். ஹரியானா மாநிலத்தை விட இது மாதிரி ஆணவ கொலைகளுக்கு பெயர் போன ஹரியானா மாநிலத்தை விட கடந்த 2014 ஆண்டிலே தமிழகத்தில் ஆணவ கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. எனவே இதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமா அது ஒன்றோ மற்ற மாநிலங்களை விட குறைவோ தேசிய அளவுல தேசிய சராசரியை விட குறைவோ ஆறுதல் அளிக்கலாமே தவிர அதோட நம்ம நிறுத்திட முடியாது. நிச்சயமாக நம்ம முற்றிலும் இல்லாமல் தடுப்பதுதான் நம்முடைய நோக்கமாக, அதுதான் நம்ம பிராணிக்க வேண்டிய இடமாக இருக்க முடியும். தியாக அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரே தீர்வாக இருக்க முடியாது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு இது வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியும்? பல்வேறு விஷயங்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களை காப்பதற்கு, கொடுங்குற்றங்கள் இருந்து காப்பதற்காக எல்லாம் தனிச்சட்டம் வைத்திருக்கின்றோம். அதுலலாம் கன்விக்ஷன் ரேட் மிக குறைவா இருக்கிறத பார்க்கிறோம். நிரூபிக்க முடியல அப்படிங்கறத ஒரு வாதமாக வைக்கிறாங்க. இதுலயும் கூட கொலை என்ற அளவுல நீங்க மரண தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான ஸ்கோப் இருக்கிறது. ஆனால் இங்க சாதி இன்வால்வ் ஆயிருக்கிறது, சாதி ஒரு பெரும் காரணியா இருந்திருக்கு அப்படின்னா அது நிரூபிப்பது அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கடினமாகவும், இன்னும் சொல்ல போனா அது தனிச்சட்டமா வந்தாலும் கன்விக்ஷன் ரேட்டை குறைக்கிறதுக்கு சேர்ந்தே வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதலையா? சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கான முதல் படி அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை அறிந்தேற்பது, அங்கீகரிப்பது. சட்டத்தின் வழியாக இதை அறிந்தேற்கும் போது, ரெகக்னைஸ் பண்ணும்போதுதான் இதை ஒழிப்பதற்கான முனைப்பு வரும். குறிப்பிட்ட குற்றவாளிகளை தண்டிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டதல்ல இது. ஹானர் கில்லிங்ஸ் அல்லது ஹானர் கிரைம்ஸ் என்பது வெறும் ஆணவ கொலைகள் மட்டுமல்ல. நம்ம தமிழ்ல வந்து ஒரு இது என்ன கௌரவம் வேண்டி கிடக்குன்னு ஆணவம் மொழிபெயர்த்துட்டாங்க. உண்மையில கௌரவ கொலைகள்னே சொல்லிட்டு போயிடலாம். மானம் போயிடுச்சுன்னு கருதி செய்யக்கூடிய கொலைகள். இன்னும் என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இந்த ஹானர் கிரைம்ஸ் என்பது உலகம் பூரா இருக்கு. இதற்கான சட்டங்கள், தனிச்சட்டங்கள் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கு. அங்கு பெரும்பாலும் குடும்பத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய கொலைகள் அதிகம். அதிலும் பெண்கள் குறிப்பா கொலை செய்யப்படுறாங்க. இங்க ஆண்கள் கொலை செய்யப்பட்டால் கூட உண்மையில் அந்த ஆண்களை கொலை செய்யும் போது கூட நோக்கம் என்னவா இருக்குன்னா, இவளை அறுத்து போக செய்யறேன், இவை இதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்ற நோக்கம் தான் நீங்க அதிகமா இருக்கு. இங்கேயும் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அப்படி தனிச்சட்டத்துடைய பயன் என்னவா இருக்கு? இது ஒரு ஈவலா இருக்கிறது, ஒரு சோசியல் ஈவலா இருக்கு அப்படின்னு சட்ட ரீதியா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. அதை தாண்டி கொலை எனும்பொழுது கொலைக்கு உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கிறோம். இது ஒரு தனிச்சட்டமாக வரும்பொழுது இது சாதி காரணமா இருந்திருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது கடினமாயிடுது. சாதியும் காரணமா இருக்கலாம், சாதி இல்லாமலும் இருக்கலாம். காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கு, சாதி மட்டும்தான் என்று நான் சொல்லல. இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருப்பதனுடைய ஒரு பலன் என்ன? வன்கொடுமை நாட்டில் நிகழ்கிறது என்பதற்கான அங்கீகாரம். அந்த சட்டத்தில் கன்விக்ஷன் குறைவா இருக்குதுன்னு சொன்னா
அதற்கு அரசு அதிகாரிகள் பல்வேறு பொறுப்புகள். ஆனா அதற்கு நடுவில் கூட என்ன செய்ய முடியும்னா சமூக இயக்கங்கள் முனைப்பாக செயல்பட்டா. இப்ப குஜராத்ல பார்த்தோம், ஒரு குல்பர்கா வசதியா என்ன சொல்லப்படுது, இங்க வந்து நிரூபிக்க முடியல, அதனால இது வந்து இப்ப நாட்டுல வந்து திருட்டு குற்றங்கள் பெரும்பாலும் இதுல இருக்காது. திருட்டு குற்றங்கள் பெரும்பாலும் நிரூபிக்கப்படுவதில்லை, கன்விக்ஷன்ல முடியறதில்லை. எனவே திருட்டு குற்றத்திற்கான தடை சட்டத்தை நம்ம நீக்கிற முடியுமா? முதல்ல இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வது. கௌரவ கொலைகள் என்பவை நடக்கின்றன, எக்ஸிஸ்டன்ஸ் வச்சோம்னா அதுக்கு எதிராக போராடுவதற்கான ஊக்கம் கிடைக்கும். ஏன்னா இதை வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி வேண்டும் என்று 2009 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பெண் உறுப்பினர்கள் இதை எழுப்பி அன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து அதை கண்டிச்சாங்க, வன்மையா கண்டிச்சாங்க, வேணும்னு சொன்னாங்க. ஆனா நடைமுறைக்கு வரும்போது சட்டத்தினால என்ன பயன் ஏற்பட போகுது என்று அன்னைக்கு உள்துறை அமைச்சர் சிதம்பரம் பேசிட்டு போயிட்டார். 2004 ஐநாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான சிறப்பு அறிக்கையாளருடைய அந்த அறிக்கையில் இந்தியாவில் கௌரவ கொலைகள் நடக்கின்றன என்று சொல்லி இருந்ததை அன்றைக்கு வாஜ்பாய் அரசின் சார்பில் கலந்து கொண்ட அன்றைய பாஜக எம்பி அலுவாலியா, இன்னைக்கு இது பாஜக எம்பி தான், அவர் வந்து இப்படி ஒன்று இல்லவே கிடையாது, இந்தியாவில் இப்படி எதுவுமே நடக்கிறது கிடையாது என்று அவர் மறுத்து பேசினார். உங்களுக்கு அக்செப்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் முதல் படி, ஸ்டேட் ஆஃப் டினையல் அப்படிங்கிற அத அரசுகள் செய்தா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது தனிச்சட்டம் அப்படிங்கிறது ஒரு தீர்வு அப்படின்னு பல்வேறு ஆணையங்களால பல்வேறு கமிஷனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இது பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்றதுக்கான ஒரு முதல் படிதான் இந்த ஒரு சட்டம். அதுல இருந்து we can take it forward. ஒரு we can't be in a state of denial அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. உங்களுடைய டேக் என்ன? அதாவது கொலை வந்து ஆணவத்தினால செய்யப்படுகிறதோ அவசரத்தினால செய்யப்படுகிறதோ எப்படி செய்தோம், கொலை தான், அதற்கு தண்டனை அவசியம். அது ஒரு மிருகத்தரமான செயல்கிறதுல ஒன்றும் இது கிடையாது. சட்டத்தை கடுமையாக்குனா எதை குற்றத்தை தடுக்கலாம்னா, சும்மா நானும் பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக செய்யற கொலைகளை நீங்க சட்டம் போட்டு தடுத்துடலாம், சட்டத்துக்கு பயந்து எழுடுவாங்க. இந்த கொலை வந்து அப்படிப்பட்ட கொலை இல்லை. இதை உணர்ச்சியின் காரணமாக, உணர்ச்சியின் உந்துதல் காரணமாக தவறு செய்கின்ற கொலை. அதாவது ஒரு ஃபேமிலியில நான் நிறைய வழக்குகள் விசாரித்தவங்கிற முறையில சொல்றேன். ஒரு ஃபேமிலியில இருக்கிற பெண் குழந்தை இருக்க, அதன் மேல வந்து அந்த என்டையர் ஃபேமிலி அவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பாங்க. குறிப்பா ஃபாதருக்கும் பிரதருக்கும் அவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கும், ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அவனை வந்து வேற ஒரு நபர் தனக்கு விருப்பமில்லாத ஒருவர் கவர்ந்து கொண்டு போறத அவன் ஃபாதரால பொறுத்து கொள்ள முடியாதனுடைய விளைவு தான் இந்த கொலை. விளைவு காரணம் என்ன வேணா இருக்கலாம், கொலை அப்படிங்கிறது தவறுதான். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அது வந்து பெரும்பாலும் திட்டமிடப்படாத, பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை அப்படிங்கிறீங்க. இந்த கோகுல்ராஜுடைய மரணமோ இல்லன்னா இளவரசனுடைய மரணமோ அதுலலாம் வந்து கொலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட் வரைக்கும் போய் முதல்ல வந்து விபத்தா பதிவாகி பிறகு கொலை, அதுல எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் பிளானிங் இருந்தது. நான் என்ன சொல்றேன், நீங்க போல இல்லாம there is planning in it, திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறது தானே உண்மை. இருக்கு, எல்லாம் இருக்குது. உணர்ச்சியின் காரணமாக செய்யப்படுகின்ற கொலை அது வந்து நிச்சயமா கண்டிக்கப்பட்டதுதான். நான் என்ன சொல்றேன், நீங்க திட்டமிட்டப்பட்டு இல்ல மாட்டாத வகையில சடன் ப்ரோவகேஷன் சொல்லல, நான் சடன் ப்ரோவகேஷன் அவனுக்கு அலௌன்ஸ் கொடுக்கல. நான் தவறுதான். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு பொசசிவ், ஓவர் பொசசிவ்னஸ். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஜாதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டாட முயற்சிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஜாதி இல்ல, அவன் சொந்தக்கார பையனே கூட்டிட்டு போனா கூட கொலை பண்ணிடுவாங்க. இல்லங்க, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வழக்குகள்லாம் ரெண்டு வெவ்வேறு பிரிவுகள், ரெண்டு வெவ்வேறு சமூகங்கள் சார்ந்திருக்கும் போது இந்த மாதிரி கொலைகள் அதிகமா பார்க்கறது இல்ல. அதிகமா சொல்றீங்க, இருவரில் ஒருவர் தலித்தானால் அங்க வந்து கொலை அப்படிங்கிறது பல சமயங்கள் சாதி எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டர். நீங்க அதை மட்டும் செப்பரேட் பண்ணி பாக்குறீங்க. நான் வந்து ஆஸ் அ போலீஸ் ஆபீசர் இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க குறுக்க பேசாதீங்க. கேள்விகள் நான் சொல்லி போலீஸ் ஆபீசர் சொந்தக்கார பையன் கூட்டு போனா விரும்ப மாட்டாங்க, கூட வீட்டுல வேலை செய்யறமா அதே ஜாதிக்காரனா இருந்தா கூட கூட்டு போனா விரும்ப மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. சொல்றேன், இதில் எத்தனை கொலைகளாக முடியுது, ஒரு எவ்வளவு வந்திருக்குது. நீங்க எடுத்து பாத்தீங்க, அதுதாங்க there are too many coincidences சார். அதே நான் சொல்றேன், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிற அதே தலித் மனமோ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த எத்தனை இன்சிடென்ட் உங்களுக்கு வேணும்? ஐ கேன் டெல்.
நல்ல உயர்ந்த ஆபீசர்ஸா இருக்கிற தலித்துக்கிட்ட தன்னுடைய உயர்ந்த ஜாதியில இருக்கவங்க கல்யாணம் பண்ண அனுமதிக்கிறாங்க. நிறைய பேர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்றீங்க? இல்ல ஒரு அங்க ஏன் கொடுக்க, அதாவது எப்போ எனக்கு இந்த ஃபாதருடைய ஒரு பெண்ணை பெற்ற ஃபாதருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தன்னால் மதிக்கப்படுகிறவனை கல்யாணம் பண்ணும்போது அவர் மதிச்சு கொண்டு குறுக்க நிக்கிறதே கிடையாது. தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது தவறுதான். நான் வந்து அதை வந்து நியாயப்படுத்துறேன், நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. தவறுதான். தனக்கு பிடிக்காதவனை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொள்வதில்லை. அது வந்து கொலை செய்கிற அளவுக்கு அவருடைய மனசு தள்ளப்படுகிறது. ஒரு பிரத்யேகமான எலிமெண்ட் இருக்கிறது. அதனால ஒரு பிரத்யேகமான சட்டம் தேவைங்கிற ஒரு கோரிக்கை வருது. அதுதான் சொல்றது, பிரத்யேகமான சட்டம் கொண்டு வரலாம். ஏற்கனவே நம்மகிட்ட இருக்க சட்டம் போதும். இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அண்ட் ஜட்ஜ் வில் கோ என்ஹான்ஸ்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு புதிய சட்டங்களுடைய விளைவு அதுதான். எவ்வளவு சட்டத்தை கடுமைப்படுத்துகிறோமோ அவ்வளவு அளவு அது தண்டனை கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுவாங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில இது காலத்தின் தேவை இல்லையா? அதுல ஒன்று தேவைங்கிறதுல ஒண்ணு கருத்து இல்லைங்க. ஆனா இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். திரு ரவிக்குமாருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. யூ வாண்டட் டு இன்டரப்ட் திரு ரவிக்குமார். இல்ல, இதுல சார் வந்து சொல்றாங்க வந்து இந்த பொசசிவ்னஸ் இது மாதிரியான விஷயங்கள், அது வந்து நீங்க மனோவியல் ரீதியில அவர் இதை அணுகிறாரு, வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்றைக்கு வந்து தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை பிற சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பல பேர், அதாவது தலித் ஆண்கள் பிற சமூகத்து பெண்களை திருமணம் செய்து கொள்வதை விட தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பிற சமூகத்து ஆண்களால் திருமணம் செய்து கொள்ளப்படுவது, காதல் திருமணம் செய்து கொள்ளப்படுவது எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில் அதை தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணுடைய பெற்றோராலாம் போய் யாரும் வந்து அந்த கொலையில, ஆணவ கொலையில ஈடுபடுவதில்லை. அல்லது அதே போல அந்த பையனுடைய பெற்றோரே வந்து உடனடியாக வந்து இந்த பெண்ணை கொண்டுடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எங்க பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், தலித் ஆண் ஒருவர் தலித் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற இடங்கள்ல தான் இந்த கௌரவங்கிற பிரச்சனை வந்து பெரிய அளவில். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், தலித்திலேயே கூட இருவேறு பிரிவுகள் சம்பந்தப்படும் பொழுது அங்கேயும் கூட அந்த திருமணம் சர்ச்சையாய் வந்திருக்கிறது அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இல்லை, அது மட்டுமல்ல, இதே வந்து இந்த ஆணவ கொலைகள்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மிக எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் கூட வந்து இது மாதிரி ஆணவ கொலைகளுக்கு உள்ளானார்கள் என்கிற சம்பவங்களும் இருக்கு. அதெல்லாம் அந்த உண்மைகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதுவும் நாம் பார்க்க வேண்டியதுதான். 47 நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். நான் 47 ஆணவ கொலைகளை இந்த நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புல திரு ராம் சுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான விக்டிம்ஸ், அதாவது கொலை செய்யப்படுகிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். இது வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இது முதன்மையாக பெண்களுக்கு எதிரான குற்றம் என்ற விதத்தில் பார்க்கணும். தலித்துகளுக்கு எதிரான குற்றம் என்பது அதுல பார்ப்பதை விட இது பெண்களுக்கான எதிரான குற்றமாக முதல்ல பார்க்கப்பட வேண்டும். பெண்களுடைய உரிமையை பறிக்கிற, அவர்களுடைய சுதந்திரத்தை தடுக்கிற, அவர்களை வந்து ஒரு முழுமையாக ஒரு சிறைக்குள் அடைக்கிற ஒரு நிலையாக தான் இதை பார்க்க வேண்டும். அதை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இது வந்து வெறும் சாதி பிரச்சனை மட்டுமாக இதை பார்ப்பது கூடவே இதுல வந்து பாலின விஷயங்கள், அதாவது ஜெண்டர் இஷ்யூ வந்து இதுல முக்கியமாக இருக்கிறது. பெண்களுடைய சுதந்திரத்துக்கு வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயம் செய்ய முன்ன எடுக்கப்பட்டாலும் அது வந்து கடுமையாக எதிர்க்கப்பட்டது. நம்முடைய இந்து கோட் பில்ல இருந்து சுதந்திரம் அடைந்து அந்த முதல்ல எடுத்த இந்து சட்டம் வந்து அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட இந்து கோட் பில்ல இருந்து எல்லாமே கடுமையான ஒரு எதிர்ப்பை எதிர்கொண்டதுதான். இங்கேதான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வந்து இங்க கொண்டு வரப்பட்ட தமிழ்நாட்டில். இன்றைக்கு அது மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கு சமூகம் வந்து முற்போக்காக போய்கொண்டிருக்கிற நிலையில அவர்களுடைய உரிமையை பறிப்பது, அவர்களுடைய சுதந்திரத்தை முடக்குவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், அந்த விதத்தில் பரந்த பார்வையோடு இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதி மட்டும் ஒரு ஃபேக்டர் இல்ல, இதுல வந்து பெண்களுடைய உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கறதா இதுல சென்ட்ராலிட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்கிறார். திரு தியாகு சொன்னது போல இது வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது உச்ச நீதிமன்றத்தால் பல்வேறு ஆணையங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். பட் நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் டினையல்ல நம்ம இருக்கிறோமோ, மத்திய அரசோ மாநில அரசோ
அப்படிங்கிற ஒரு இயல்பான சந்தேகம் வருகிறது. இது பற்றி எதிர்க்கட்சிகள் முந்தைய சட்டமன்றத்தில் எழுப்பிய போது அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ஆளும் தரப்பால, என்னுடைய நினைவு சரியா இருந்தா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிவு செய்றார் சட்டமன்றத்தில். சோ இது ஒரு பிரச்சனையாக சாதி மையப்படுத்தி இல்ல மாநிலம் சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொண்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். We can't be in a state of denial, right? சட்டம் ஏற்றினால் மட்டுமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆக முடியாது இல்லையா? சமூகத்தினுடைய ஒத்துழைப்பும் வேணும். சகோதரர் ரவிக்குமார் சொன்னாரு, அம்மாவுடைய இப்போ போன ஆட்சியில நிறைய நடந்தது, அவங்க சட்டமன்றத்தில் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நிச்சயமா இல்லைன்னா சமூக தலைவரா 5 வருஷம் இருந்தேன். எங்களுடைய துறையிலேயே எங்களுடைய என்ஜிஓஸ் மெயின் கவுன்சிலிங் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறவங்க, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றவங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறவங்க சமூக நல வாரியத்துக்கு வரும்போது பல விஷயங்களில் அக்கறை எடுத்து இதற்காகவே அரசு அந்த வாரியங்களை உருவாக்கி அவங்களுக்கு வேண்டிய என்ஜிஓஸ் வேண்டிய ஃபண்ட்ஸும் கொடுத்து அந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைத்ததில் பல முறை நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் முடியாமல் போயிருக்கலாமே தவிர, அதுவும் எங்கள் நாலேஜுக்கு வராமல் இந்த இப்ப நடந்திருக்க கொலையெல்லாம் நம்முடைய அண்ணன் சொன்னதை போல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என் பொண்ணு இப்படி ஓடி போயிட்டாலும் அப்படி நடக்குமே தவிர, முடிந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் பல இடங்களில் நடக்கலன்னு சொல்லல, அதாவது எதுவுமே நடக்கலன்னு சொல்ல, பட் நிறைய நாங்க தீர்த்து வச்சிருக்கோம். சமூக நல வாரியம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அப்படிங்கறது இது உணர்த்தலையா நமக்கு? கோர்ட் இத பற்றி உத்தரவு இன்னைக்கு பல்வேறு கைட்லைன்ஸ் சொல்லி இருக்கிறது. இதற்கு ஒரு 24 hours பிரிவு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு குற்றம், நிர்பயா சம்பவம் நடந்த போது தமிழ்நாடு தான், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முன்னோடியாக இருந்து இன்னைக்கு ஒரு கைட்லைன்ஸ், செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது போல இதுலயும் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு கோர்ட் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையே வராமல் இருந்தா நிச்சயமா கொண்டு வந்து நான் தான் சொல்றேன் மிஸ்டர் ஹரி, we did lot of salvations. நாங்க நிறைய பண்ணோம். நாங்க ஊடகங்கள்ல உட்கார்ந்து சொல்லலையே தவிர பண்ணோம். இன்னொன்று ஊடகங்களுக்கும் அதில் பங்கேற்கிறது. நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லல, இதற்குன்னு ஒரு புதுசா ஒரு மெக்கானிசம். இதுக்கு காரணம் அரசு தான். திரு ரவிக்குமார் சொல்லல, திரு தியாகு சொல்லல, எந்த கட்சியும் சொல்லல. இல்ல, இதை தீர்ப்பதற்கு ஒரு சட்டம், ஒரு மெக்கானிசம் தேவை. அது காலத்தின் கட்டாயம். பல இடங்களில் சட்டம் நாட் ஓன்லி மெக்கானிசம் மட்டுமே இது தீர்க்க முடியாது. சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு வேணும். சமூகத்தினுடைய மாற்றம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுவாது வேணும், அதுவும் வேணுங்கிற போது அதை ஏன் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும்? இல்லையே, அரசு எந்த வகையிலும் டிஸ்கவுண்ட் பண்ணலையே. அரசு மூலமாக பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அத்தனை நடவடிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அன்றைக்கும் எடுத்தார்கள், இன்றைக்கும் எடுத்துக்கொண்டிருக்காங்க. நிச்சயமா அரசு இதுல அக்கறை காட்டலன்னு டெஃபினட்டா சொல்ல முடியாது. பெண்கள் குற்றத்துக்காக ஒரு தனி சட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு எத்தனை திட்டங்கள் இருக்கு. அது போல இதற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பெண்கள் மட்டும் இல்ல, இப்ப இளவரசனும் சரி, அந்த உடுமலைப்பேட்டும் சரி, ஆண்களும் தானே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது சென்சிட்டிவ் இஷ்யூ. அங்க பிரச்சனையே அந்த ஒரு பெண் அந்த குடும்பத்துடைய சம்மதம் இல்லாம அங்க திருமணம் கொலை உண்டது ஆண், ஆனா அங்க பாதிக்கப்படுறது அந்த பெண். ஆமா, ஆக அரசுடன் சேர்ந்து எல்லாருமே இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், இன்க்ளூடிங் யூ பீப்புள், ஊடகங்கள் முதற்கொண்டு. இன்றைக்கு நான் I came from cinema and serial. தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊடகங்கள்ல வர சில சீரியல்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா முற்போக்கான கருத்துன்னு சொல்லிட்டு தவறான கருத்துக்களை கூட பதிய வைக்கிறாங்க. நேற்று ஒரு கொலையை பார்த்தோம், மனைவியே கணவனை, ஒரு வக்கீல் ஒருத்தர் நேத்து ஒரு மர்டர் பார்த்தோம். சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கு நாம இன்றைக்கு இருக்கிற சமூகம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்தால்தான் இதை தடுக்க முடியும். இன்க்ளூடிங் பேப்பர், இன்க்ளூடிங் மீடியாஸ், இன்க்ளூடிங் ஆல் என்ஜிஓஸ், இன்க்ளூடிங் ஆல் ஆபீசர்ஸ், அண்ணன் போன்ற பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையா சொல்றேன், கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ், we are more in the safer side. உண்மை. இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தியாகத்தில் உங்களுக்கு குறுக்கிட கருத்து இருந்தா சொல்லுங்க, ஒரு இடைவெளிக்கான. அம்பேத்கர் சொன்னாரு, அரசியல் கொடுங்கோன்மையை விட மோசமானது சமூக கொடுங்கோன்மை. ஒரு சமூக சீர்திருத்தவாதி அரசியலில் அரசை எதிர்த்து போராடுகிறவங்க அதிக துணிச்சல் உள்ளவனாக இருக்க வேண்டும் சொன்னார். இந்த சமூக கொடுங்கோன்மையினுடைய வெளிப்பாடு தான் இந்த கௌரவ கொலைகள். பெண்களுடைய தேர்வு சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு, ஒரு சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. ஏன் தலித்துகளை குறிவைத்துக் கொள்றாங்கன்னா, சாதி இந்துக்களுடைய பார்வையில் தலித்துகள் மனிதர்களே அல்ல, வேறு சாதி கீழ் சாதியா இருந்தா கூட மனிதனை ஏத்துக்கிறாங்க, மனிதர்களாய் பாக்குறது. அதுதான் கேட்டேன். இது வெறும் அது மட்டும் இல்ல, தலித்திலேயே கூட 2 பிரிவுகள் இருக்கும்போது இதே சாதியம் அங்கேயும் கோல வச்சுக்கிறது. கரெக்ட், அதுக்குள்ளேயும் மேல் கீழ் பாக்குறாங்க. அதையும் நம்ம கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். ஆனால் இது வெறும் சாதியவன் கொடுமையாக மட்டும் புரிந்து கொள்வதனுடைய விளைவு என்னன்னா,
கௌரவ கொலைகளுடைய முழு வீச்சும் இல்லாம போகுது. இன்னொன்னு கௌரவ கொலைகள் மட்டுமல்ல, குற்றங்கள். இந்த உடுமலைப்பேட்டை கொலை மார்ச் 13ஆம் தேதி நடந்துச்சு. அடுத்த சில நாட்களில் பக்கத்தில் ஒரு ஊர்ல ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டபோது அந்த போலீஸ் அதிகாரி அவர்களை உட்கார வச்சுட்டு பெற்றோரை கூப்பிட்டு பெண்ணை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணார். அவங்க உறுதியா எதிர்ப்பு தெரிவிச்சு சண்டை போட்டு எல்லாரையும் கூட்டின பிறகுதான் அதை தடுக்க முடிச்சு. ஏன்னா இந்த கௌரவ குற்றங்களுக்கு எதிரான சட்டங்கள் வரும்போது அதுல இந்த அம்சங்கள் எல்லாம் வரும். இப்படி ஒருவர் விருப்ப தேர்வு அடிப்படையில் திருமணம் செய்தால் அதை பாதுகாக்கிற கடமை யாருக்கு? சாதாரணமா கடத்தல் வழக்கில் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடத்தல் பெண்ணை கடத்திட்டு போயிடான்னு ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க. சரி, பெண்ணை நேரில் கொண்டு வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. இந்த மாதிரி நான் விஷத்தை சாப்பிடுவேங்கிறாங்க. இதை முறிப்பதற்குத்தான் அரசு இயந்திரம் செயல்படுகிறது. இப்ப குறிப்பா சொன்னோம்னா நீங்க மறுப்புன்னு சொன்னீங்க, டினையல் மோட். இந்திய அரசு இப்படி ஒன்னே இல்லைன்னு மறுத்துடுச்சு. யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்குன்னு ஒத்துக்கிட்டு ஆனா சட்டம்லாம் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சமாதானம் சொல்லிட்டாங்க. இந்திய அரசுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அதுதான். மாநில அரசுடைய நிலைப்பாடு என்ன? 21 மாநில அரசுகளும் யூனியன் டெரிட்டரிஸும் இப்படி ஒரு சட்டம் தேவை என்று பதில் அனுப்பி இருக்கிறாங்க இந்திய அரசுக்கு. தமிழக அரசு வந்து எந்த பதிலும் இல்லை. காரணம் என்ன? அப்பட்டமா தெரியுது, 3 ஆண்டுகளில் 90க்கும் மேற்பட்ட கௌரவ கொலைகள் நடந்தாலும் இப்படி நடக்கவில்லை என்று காட்டுறாங்க. இதுல திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்ற வேறுபாடே இல்லை. அரசுகளை தாண்டி நான் கட்சிகளுக்கு சொல்றேன், எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டினுடைய பெரிய அரசியல் கட்சிகள் எதுவும் மார்ச் 13ஆம் தேதி உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்டதை கண்டிக்கவில்லை. கண்டிக்கிற திமுக என்ன சொல்லி கண்டிக்கிறாங்க? இவ்வளவு காலம் கழித்து சாதி பார்க்கிறாங்களே, சாதி மோதல் அல்லாது ஒரு ஆதிக்க சாதியினர் வெறிகொண்டு நடத்திய கொலையை போய் கலைஞர் என்ன சொல்றாருன்னா சாதி மோதல் இன்னும் நடக்குது. ஸ்டாலின் என்ன செய்யறாரு தெரியுங்களா? அந்த நேரத்தில் கூட சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறதுங்க. இது சட்டம் ஒழுங்கு பற்றிய பிரச்சனையா? இது இப்படி ஒவ்வொன்றையும் எல்லாம் கலந்த ஒரு விஷயம். இது ஒரு முதன்மை. நீங்க முதன்மை இதுக்கான நேரடியாக என்ன காரணம்னு கேட்கிறேன். ஓட்டு வங்கி அரசியல் தலித்துகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறதுனால, அவங்க ஆதிக்க சாதியினராக இருக்கிறதுனால ஒரு அவங்களுடைய வாக்கு வங்கி இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாத ஒரு முக்கியமான காரணம். பொலிட்டிக்கல் வில், லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில்ங்கிறது அங்க இருக்கு. சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இட் வில் நாட் ஈல்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இது நிச்சயமா ஒரு சமூகத்துல வேரூன்றிய திருத்தம் அல்லது புதுச்சட்டம் ஏன்னா ரெண்டுமே இருக்குது. இது வந்து தீர்வா அது மட்டும் தீர்வாக இருக்க முடியாது. இட் வில் நாட் ஈல்ட் டிசைர்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. ஆனா இதுல சென்ட்ரல் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வயதுக்கு வந்த சட்டப்படி உரிமை இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா? அந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது, அது கொலை வரைக்கும் போகும்போது, உரிமை மறுக்கப்படும் போதே நம்ம அணுகப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அதற்கான சட்டப்பூர்வ தீர்வு என்ன? அது கொலை வரைக்கும் போகும்போது அதை வந்து எப்படி அணுகுவது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னும் கிரே ஏரியாஸா இருக்க, அதை அணுக ஒரு தனிச்சட்டம் அப்படிங்கிறது காலத்தின் தேவையாகுது இல்லையா? அதாவது நீங்க சொன்ன இதே கருத்து தான் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னார். ஒரு பெண்ணுக்கு தனக்கு வேண்டியவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமை இருக்குது. உரிமை இருக்குது, பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் இருக்கிறது. அதுதான் ஒரு முக்கியமா இவங்க ஆன்மீகத்துல பெரிய கூட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீர்திருத்தவாதிகள் சொல்றதுன்னா, இந்த நம்முடைய குழந்தைகள் நம் மூலமாக இந்த உலகுக்கு வந்தவர்களை தவிர நமக்கு சொந்தமானவர்கள் நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய எண்ணத்தை அவங்க மேல புகுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்களுடைய செயல். அதுல எந்த வித மாற்று கருத்து. அதுதான் அந்த கொண்டு வந்தாதான் நீங்க கொண்டு வர சட்டம் எல்லாம் செல்லுமே தவிர வெறும் சட்டத்தை புகுத்தும் பொழுது அதனது விளைவு என்ன? அதைத்தானே இந்த சட்டம் நீங்க தேவையாக பயமுறுத்தி ஒருவரை வந்து நீங்க இதுபடுத்த முடியாது. மனப்பக்குவம் வரணும். ஐபிசியே தேவை கிடையாது. அதுக்காக வேண்டிய சட்டமே இல்லை கூட நான் சொல்லல. அது போல நீங்க என்ன பண்றீங்க? சட்டம் ஏற்கனவே இருக்கு, நீங்க இன்னொரு சட்டம் கொண்டு வாங்க. நான் என்ன திரும்பவும் சொல்றேன், சட்டமும் கொண்டு வரட்டும். ஆனால் அது மட்டுமே தீர்வு அல்ல. மனதளவுல இவங்களை வெளியில கொண்டு வரணும். தண்டனை மாதிரியே தீர்வாக முடியாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கொலை நம்ம மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அதற்காக நம்ம வந்து அந்த சட்டம் வேண்டாம், சமூக மாற்றங்கள் தான், மனமாற்றம் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடல. இதுல மட்டும் ஏன் அப்படின்னு ஒரு நான் சொல்றேன். ஒரு பெண், நான் வந்து எனக்கிட்ட வழக்கு வந்த வழக்குகள்ல தனக்கு பிடிக்காத ஒருவன், அவன் வந்து ஒரு சொந்தக்காரன் தான் சார், ஆனா என் பொண்ணை வச்சு இது பண்ற அளவுக்கு அவனுக்கு வசதி கிடையாது, அவன் நல்ல கேரக்டர் உள்ள கிடையாது, அவனுக்கு கொடுக்கறது நான் வேற எங்காச்சும் கொண்டு கட்டக்கூடாது சார்னு வந்து நிப்பாங்க. எதுக்கு? என்ன காரணம்? இப்ப நம்ம என்ன சொல்றீங்க? அதுக்கு மீறி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவான்? ஒரு எக்ஸ்டெண்ட்
ஒரே தான் போவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமை தடுக்கிறதுக்கான ஒரு டிட்டரண்ட் சட்ட திருத்தத்தை பார்க்கணும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும். நீ அப்படி இல்ல, பொண்ணு விருப்பப்பட்டுருச்சு, நீ அதை அந்த பையனை உன்னோட தகுதி கொண்டு வந்து நீ கல்யாணம் பண்ணி வையன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி, இவங்க சொன்ன மாதிரி கவுன்சிலிங் பண்ணி அவன் நல்லெண்ணெய் கொண்டு போகணும். அதுதான் பயன்படுமே தவிர நீ இப்ப ஏதாவது பண்ணினா உன்ன இது பண்ணா என்ன வேணாலும் பண்ணிக்க சார், நான் கொண்டுட்டு ஜெயில வந்து ஆஜராகிற சார்மா, நான் கொண்டுட்டு வந்து ஸ்டேஷன்ல ஆஜராகிற சார்னுவான். நீங்க அதனால அவர்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி நீ நினைப்பது தவறு, உன்னுடைய பெண் யாரை விரும்புதா கல்யாணம். இவங்க சொன்னது மாதிரி முதல்ல என்ன பண்ணு, சின்ன வயசுலயே அதை நிப்பிட்டு இந்த பட் ஆரம்பத்திலேயே நீங்க குறைய வெல் அண்ட் குட். இந்த மாதிரி எப்ப நீங்க இவ்வளவு ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய பெண் நம்ம தகுதிக்கு குறைஞ்சவங்க கூட போக கூடாதுன்னு நினைக்கிறியோ, நீ அப்பல இருந்தே பாதுகாப்பா வச்சிருந்தா பெஸ்ட். வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம அனுமதித்து ஆகணும். இந்த கொலைங்கிற அளவுக்கு போறது மிக மிக தவறு. அதுல ஒரு மாற்று கருத்து, அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரிதான். நீ ஜாதிங்கிறது நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றீங்க. நான் அதை பத்தியே பேசல. யாராக இருந்தாலும் அவருக்கு அனுமதிக்கணும். அதுக்காக இந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அதுதானே யதார்த்தமா இருக்கு, அதுதானே சென்ட்ரல் இஷ்யூவா இருக்கு. அது மட்டுமே காரணம் நீங்க சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்குள்ள சொல்யூஷன் எனக்கு சொல்லுங்க. ஒரே சமூகத்துல ரெண்டு பேரு கிளாஸ் ஆஃப் பீப்புள், பணக்காரர் ஏழை, அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளவு ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு நடந்திருக்கிறது. அதை நீங்க கணக்கு எடுக்கலையே. கணக்கு எடுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே சாதிங்க, இவர் ஒரு குடும்பம் பணக்காரர், இன்னொரு ஏழை. ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குடும்பத்துக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால கொலை செஞ்சாங்கன்னு இருக்கா? அந்த மாதிரி எவ்வளவு உதாரணம் நிச்சயமாக எடுக்க முடியும். நிச்சயமாக அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. நீங்க பாக்குறது நீங்க கேட்டா நீங்க வேணா தகவல் சட்டத்துல கேளுங்க, நிச்சயமாக வழக்குகள் காரணமா இருக்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டு நீங்க அது கூட போக வேண்டாங்க. தலித் சமுதாயத்திலேயே நல்ல வசதியாக படித்திருக்கிற பையன், படித்திருக்கிற பெண்ணை சாதாரண ஒரு இது இல்லாத ஒருத்தன் விட்டாக்க அவங்களே கல்யாணம் கொடுக்க மாட்டாங்க. அங்கேயே ப்ராப்ளங்கள் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட விளக்கெல்லாம் அங்கேயும் கூட சாதி தானே பிரச்சனையா இருக்கு. சாதி இல்ல, ஒரே தலித்து சொல்றேன் நான். தலித்துல உள்ளவர்களே நல்ல வசதியாக படித்து நல்ல நிலையில இருக்கிற தலித் மேம்பட்ட நிலையில ஸ்டேட்டஸ்ல ஒரு சோசியல் இக்னரன்ஸ், எக்கனாமிக் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் கூட எது காரணமா நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே சொல்றேன். ஒரு பையன் அந்த மாதிரி போனான்னு சொன்னாக்கா ஃபாதர் விட்டுடுவாரு. இது மன உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொல்றேன். பெண்ணை மட்டும் எந்த ஃபாதராலையும் கூட உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா அதை அணுகிறதுக்கு சட்டம் வச்சிருக்கோம் இல்லையா? சட்டம் வைக்கணும். நான் இல்ல சட்டம் ஆசிட் வீச்சு அப்படிங்கிறது ஒரு வகையான அதுக்குன்னு தனியா ஒரு சட்டம் வச்சிருக்கோம் இல்லையா? இதுவும் இது ஒரு பிரத்யேகமா ஒரு தனி கேட்டகரியா நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை, இல்ல ஒரு சட்ட திருத்தம் தேவை. நான் உளவியல் பூரமா அவன் செஞ்சுட்டான், அதனால அவனுக்கு மன்னிப்பு கொடுன்னு நான் கேட்கல. அவன் உளவியல் பூரமா செஞ்சாலும் தவறு தான், குற்றம் தான், அதுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அது நோக்கத்தை நீங்க முழுக்க முழுக்க ஜாதி என்றோ கௌரவ கொலை, ஆணவ கொலைன்னு அதுக்கு பேரெல்லாம் கொடுக்காதீங்க. இது உணர்ச்சியின் உந்துதல்னால, பொசசிவ்னஸ்னால பண்ற கொலை. அதற்கு விடிவு காலத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு செய்யலாம். வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் கிளாசிஃபை பண்ணாம நம்ம ஏன் ஈவ்டீசிங் இது ஏன் பல்வேறு வகையா பிரிக்கிறோம்? ஏன்னா பிரத்யேகமான காரணங்களுக்காக அவையெல்லாம் நடந்து அதனுடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சா தான் அதை களைய முடியும். அதோடைய ரூட் காஸ் இது. இந்த பிரச்சனை ரூட் காஸ்னு சிலது இருக்கு. அதை அணுகிறதுக்கு நம்ம கவுன்சிலிங் கொண்டு வரணும். அதாவது இப்ப வேண்டாம், ஊர் பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு 2 பிரிவுகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜாதிகள்ங்கிற ஒரு பிரிவினை இருக்கிறதையே நம்ம தடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முதலே இது பண்ணணும். ஓகே, கட் பண்ணணும். சட்டம் வேண்டாம் என்றோ சட்ட திருத்தம் வேண்டாம்னு சொல்லல. அது மட்டுமே உங்களால இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஹெல்மெட் போடணும்னு கோர்ட்டு சட்டம் போட்டிருக்கு. உயிருக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் தானே அந்த ஹெல்மெட் போடுறதுங்கிறது. அரசு வற்புறுத்தி கூட இன்னைக்கு எத்தனை பேர் போடணும் எல்லாரும் அப்படிங்கிறது அதை என்போர்ஸ் பண்ண வேண்டி இருக்குல்ல. நம்ம பாக்குறோம், பார்க்கும்போது என்ன சொல்றோம்? அதே மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல, நீங்களே ஹெல்மெட் சட்டத்தை கோர்ட் கையில் எடுக்காத வரைக்கும் சட்டம் இருக்கு. அப்பயும் ஹெல்மெட் போடாட்டி தண்டனை தான். அதை போடாம போட்டுட்டு இருக்காங்க. வண்டியை சீஸ் பண்ணிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு கோர்ட்டுடைய நாளைக்கு போடுறாங்க. சரி, 3 நாள் போடுறாங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரோட்ல போகும்போது பாக்கலாம், சின்ன பையனா இருப்பான், ஒரு 15-16 இயர்ஸ் பாய். அவங்களுக்கு 2 வீலர் கொடுத்து பேரண்ட்ஸ் ஓட்ட வைக்கிறாங்க. அது உண்மையிலேயே நான் தயவு செய்து இதெல்லாம் செய்யாம இருந்தாலே பல குற்றங்கள் நம்ம தடுக்க முடியும். சோ பேரண்ட்ஸ் கையிலயும் அது இருக்கு. இந்த ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்றால் சட்டம் மட்டுமே போராது.
சமூகமும் பேரண்ட்ஸும் ஈவன் த சில்ட்ரன் அவர்கள் போராடலாங்க. வீட்டுக்குள்ள இருந்த எனக்கு இவரை தான் எல்லாரும் சரியா பண்ணுவேன், போராடி ஒரு பொண்ணு முடியாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஓடி போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதை விட வீட்டில் இருந்து ஒரு பெண்ணால் போராடி, நிச்சயமாக ஒரு பெண் போராடினால் அவள் நினைத்ததை அடைய முடியும். வீட்டை விட்டு ஓடி போய்தான் அந்த கல்யாணத்தை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. யூ கம் டு யுவர் ஏஜ், படிச்சு முடிங்க, உங்க சொந்த கால்ல நில்லுங்க. உங்க பேரண்ட்ஸோட கனவை ஏங்க படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்களை? எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்செல்லாம் கூட ஏன் படிக்க வைக்கிறாங்க? எஜுகேஷன் இஸ் த மஸ்ட். படித்து முடித்து நீங்க ஜாதி விட்டு லவ் பண்றீங்களா? யாருமே தப்பு சொல்லல. ஃபைட் ஃபார் இட், யூ ஃபைட் ஃபார் இட், யூ ஃபைட் வித் யுவர் பேரண்ட்ஸ். நான் எனக்கு கல்யாணம் பண்ண நான் அவரை பண்றேன், இல்லாட்ட வேண்டாம் என்ன விட்டுட்டு நான் இப்படியே இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு பேரண்ட்ஸ் ஒரு நாள் இறங்கிடுவாங்க? என்னன்னா தன் பெண் திருமணம் கல்யாணம் இல்லைங்க, மோஸ்ட்லி ஓடி போற கல்யாணங்கள் தான் இந்த பிரச்சனையில முடியுது. அப்பா அம்மாட்ட சொல்லாம காதலித்து 3 மாசம் 6 மாசம் கூட இல்லாம அந்த உணர்ச்சி வேகத்துல எப்படியா நம்ம போய் கல்யாணம் பண்ணிடணும். நான் பாத்திருக்கேன் எத்தனை கேஸ் தெரியுமா? கல்யாணம் 3வது மாசத்துல டைவர்ஸ் வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? இவ்வளவு சண்டை போட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல டைவர்ஸ் வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? வருஷ கணக்குல தவம் இருந்தாலும் அந்த ஒரு திருமணம் அந்த சமூகத்தால, குடும்பத்தால, சாதியால ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலை மாறிட்டு இருக்கு சார். இங்க மாறலாம். கிராமங்கள்ல யதார்த்தம் அதுவல்ல. சொன்னீங்கல்ல, கிராமங்கள்ல யதார்த்தம் அதுவல்ல. இல்ல ஈவ் டீசிங் சொன்னீங்கல்ல, இப்ப எவ்வளவு ஈவ் டீசிங்? கிராமத்தை விடுங்க, திருப்பூர்ல நடந்த, திருப்பூர் வந்து கிராமம் அல்ல, திருப்பூர்ல தான் சங்கர் கொலை செய்யப்படுற. அதுதான் சொல்றேன். நீங்க 100ல ஒரு விஷயத்த சொல்றீங்க, 99 விஷயம் சக்சஸ் ஆகுது. கல்யாணம் நடந்திருக்கு, சக்சஸ் ஆகுது. நீங்க 1% வச்சு எல்லாருமே குற்றம் சொல்ல முடியாது, ஜெனரலைஸும் பண்ண முடியாது. சமூக காரணங்களும் இருக்கு. உங்கள்கிட்ட வரேன் திருக்குமார், திருத்தியாகும் தலைக்கவசம் போடாமல் இருப்பது, திரு ரவிக்குமார் தலைக்கவசம் போடாமல் விதிமீறலையும் தலையை வெட்டி எடுப்பதையும் சமப்படுத்துவதை போல இந்த சிக்கலின் கடுமையை ரொம்ப குறைச்சுக்கிறீங்க. சொல்லி முடிச்சிடலாமா? அப்புறம் நீங்க பேசுங்க. தலைக்கவசம் அணிய மறுத்து போக்குவரத்து விதி மீறுவதையும் தலையை வெட்டி துண்டாடுவதையும் சமப்படுத்துவது இந்த சிக்கலினுடைய கடுமையை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இந்திய சமூகம் சாதி சமூகமாக இருப்பதையும், சாதிக்காக கொடூர கொலைகள், நீங்க இந்தியன் கிரைம் பியூரோ கொடுக்குது, ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை தலித்துகள் கொல்லப்படுறாங்க, எத்தனை குடிசைகள் எரிக்கப்படுகின்றன சொல்லி, இதில் ஒரு முக்கியமான காரணியாக சாதி கௌரவ கொலைகளை வெறும் சாதி மட்டும் இருக்குன்னு சொல்லல. பெற்றோருக்கு வயது வந்த பெண் விரும்பிய ஒருவரை மணந்து கொள்வதை தடுப்பதற்கு உரிமை இல்லை என்று எடுத்து சொல்லுவோம். மீறி தடுத்தால் அவர்களை உள்ள தள்ளணும். அதுக்குதான் தனி சட்டம் வேணும். வெறும் கொலைக்காக மட்டும் இல்ல. கொலை செஞ்சவனுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுத்தா போதும், எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கணும்? கொலை அப்படிங்கும் போது இயல்பா தண்டனை வந்தது. ஆனா அது மட்டுமல்ல, நான் சொல்றது கௌரவ குற்றங்கள், ஹானர் கிரைம்ஸ் இருக்குது. ஒரு திருமணத்தை தடுப்பது குற்றம். ஒரு காவல் நிலையத்தில் வயது வந்தவர்கள் திருமணம் பண்ணி கொண்டு வந்தவர்களை பெற்றோர்கிட்ட பிடிச்சு கொடுப்பது குற்றம். அவர்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதான் இங்க முக்கியம். அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியில் கௌரவ கொலைகள் இயல்பாக நிரூபிக்கப்படும் பொழுது தனி சட்டம் என்பது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு உள்ள உரிமைகளை, வயது வந்த பெண் விரும்பியவரை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமைகளை, சாதியை பாதுகாப்பதற்கு, அகமுன முறையை பாதுகாப்பதற்காக இந்த சமூகம் எவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கிறது என்பதை அம்பேத்கர் பட்டியலிட்டிருக்கிறார். ராசபுத்திரத்தில் நடந்த கொலைகளிலிருந்து, பெண் சிசு கொலையிலிருந்து இவ்வளவு கொடுமைகள் இருந்த சமூகத்தில் ஏதோ அப்பா புள்ள மேல பாசத்தினால் அப்படி பண்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காதலினால் இன்பம் உண்டாம், ஆதலினால் மானிடத்தில் காதலிப்பீர் நாம் பாரதி. அரசு சொல்லணும், இளைஞர்களை, இளம் பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்லணும். காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிற பெண்ணினுடைய உரிமையை பாதுகாப்பது அரசினுடைய வேலையா இல்லையா? பாதுகாக்கணுமா வேண்டாமா? பெண் உரிமை இது முதன்மையான உரிமை. அம்பேத்கர் இந்த உரிமை மறுக்கப்படுவது மாதா பிதா குரு தெய்வம். பெற்றோர்களை பிடிச்சு உள்ள போடுங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? தாயை மதிக்கலன்னா அப்புறம் யாரை மதிக்க? மதிக்கிறது வேற, சாதி வெறியை மதிப்பது வேறு. நம்முடைய விவாதங்கள் எல்லாம் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஏதோ சட்டம் இயற்றுனா ஏதோ உங்களை தண்டனை கொடுக்கறத பத்தி மட்டுமே சட்டம் இயற்ற சொல்லி கேட்கறவங்க வலியுறுத்துறாங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்து அது உள்ளார ஓடுது. அதெல்லாம் உண்மை. இன்னைக்கு ஆணவ கொலையில ஈடுபட்டவருக்கு கூட மரண தண்டனை கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு மனித உரிமை செயல்பாட்டுங்கிற முறையில மரண தண்டனை எதிர்க்கிறவன் என்கிற முறையில் அதை நான் ஏற்கவில்லை. இதுல முக்கியமாக 3 தீர்ப்புகளை, உயர்நீதிமன்றங்கள் வழங்கிய 3 தீர்ப்புகளை அவசியம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீதியரசர் கண்ணன் அவர்கள் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறவர் 2015 மார்ச் மாதத்தில் அவர் ஒரு ஆணையை பிறப்பித்தார், ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், மக்கள் நண்பர்கள் என்ற குழுக்களை கிராமந்தோறும் நிறுவ வேண்டாம், அங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுல இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இது மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணும்போது அவர் ஊடகத்தை பத்தி நம்முடைய சரஸ்வதி அம்மா அவர்கள் சொன்னாங்க, ஊடகங்களுக்கும் கூட வரன் தேடும் விளம்பரங்கள் போடும்போது சாதி பற்றிய பெருமிதங்கள் வெளியிற மாதிரியான அதெல்லாம் வருது, அந்த விளம்பரங்களை ஊடகங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு அவர் அங்க வலியுறுத்தி இருக்கிறார். அது மாதிரியான பல சீர்திருத்த நடவடிக்கைகளை அந்த தீர்ப்புல அவர் முன்மொழிந்திருக்கிறார். இப்பொழுது கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் மே மாதம் 20ஆம் தேதி அவர் மீண்டும் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார், அதே பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில். அதுல நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி மகாராஷ்டிராவில் இதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். நம்முடைய சமூக சீர்திருத்தம்னா இந்தியாவில் 2 மாநிலம் தான் முன்னோடியான மாநிலம். ஒன்னு பூலே அவர்கள் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலம், புரட்சி அம்பேத்கர் பிறந்த மாநிலம், அடுத்தது தமிழ்நாடு தான். இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் சமூக பகிர்கரிப்பு தடை சட்டம் 2016 என்று இப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுல இது மாதிரியான கலப்புமண தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அதுக்கு இடையூறு செய்தால் அதை எப்படி தடுப்பது என்பது போன்ற விதிகள்லாம் அதுல அந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. மாநில அரசு இன்றைக்கு அப்படியான சட்டங்களை இயற்ற முடியும் என்பதற்கு மகாராஷ்டிரா அரசு இன்றைக்கு முன்னோடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அது போன்ற சட்டங்களை ஹரியானா கொண்டு வரணும்னு அவர் சொல்றார். ஏன் தமிழக அரசு அதை செய்யக்கூடாது? இன்னும் கூட சிறப்பான விதிகளோடு அதை கொண்டு வரலாம். அதுக்கு முன்னால நம்ம சமூக மனமாற்றம், சமூக சீர்திருத்தம் என்பதை தான் வலியுறுத்துறோம். இங்க இருக்கிற ஓகே, நேரம் குறைவா இருக்கு, மன்னிக்கணும் திரு ரவிக்குமார், எங்களோட இறுதியான வாதமும் கேட்க வேண்டிய நேரம். மற்ற மாநிலங்கள் செய்யும் போது மாநிலங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கும் போது ஏன் செய்ய முடியாது? இறுதியான கருத்து. இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எப்பயுமே அவருடைய ஆட்சியில ஜாதி கலவரம் மத கலவரம் இல்லாமல் நோக்குவதில் நிச்சயமா முதலமைச்சர் ரொம்ப கீனா இருப்பாங்க. இதை போன்ற இப்ப நான் பெருமையா சொல்றேன், எதிர்காலத்தில் அரசு கோர்ட்ல இருந்து சட்டம் இயற்றினாலும் அரசு ஒத்துழைத்து நிச்சயமாக எதிர்காலத்தில் சட்டம் இயற்றுவது அப்படிங்கிறது அரசுடைய டொமைன், லெஜிஸ்லேச்சரோட ஒரே ஒரு விஷயம். நிச்சயமா அரசு இதை போன்ற ஜாதி மத மோதல்களை நடக்க விடாமல் பார்ப்பதில் முதலமைச்சர் அம்மா ரொம்ப முன்னோடியா இருப்பாங்க. எதிர்காலத்தில் இப்ப படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. நிச்சயமா எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு நல்ல தீர்வை நோக்கி தமிழ்நாடு நிச்சயமா அம்மாவோட தலைமையில் நடைபெறும். இறுதியான கருத்து. இது வெறும் சட்டத்தால் மட்டுமே தெரிந்தக்கூடிய விஷயம் இல்ல, உளவியல் ரீதியாக அந்த மாதிரி ஜாதி பாடு மனசுல இல்லாத அளவுக்கு ஆரம்ப காலத்திலேயே கட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு கவனத்துக்கு வரும்போது அந்த பகுதியில் உள்ளவர்கள் இதனுடைய விளைவை பத்தி சேர்ந்து சொல்லி எடுத்து அதை நிப்பாட்டிடணும். நல்லா வளர விட்டு, இந்த காதல்ங்கிறது ஒரு நாள் ராத்திரியில வளர்ந்து மறுநாள் வர்றது இல்ல, அது வெகு நாட்களாக வருதுங்கும் போது இது இங்க இந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும்னா ஆரம்பத்திலே அதை கட் பண்ணணுமே தவிர அவர்களை வளர விட்டுட்டு ஒரு நாளைக்கு மர்டர் பண்ணி அதை ஜாதி கலவரமாக மாற்றக்கூடாது. காதலிப்பதுங்கிறத ஒரு உரிமையை நம்ம உரிமைனா அந்த வளரக்கூடிய அனுமதிக்கக்கூடிய இடத்துல வளரலாம், அனுமதிக்கக்கூடாத இடத்துல வளர்ந்துச்சுன்னா அது தவறு தானே. அது திரு தியாகோடைய இறுதியான கருத்து. காதலை அனுமதிக்கவும் அனுமதி மறுக்கவும் பெற்றோர் யார்? வயது ஆண் பெண் தாமே தான் முடிவு செய்வார்கள். பெற்றோர் ஆதரிக்கலாம், மறுப்பு தெரிவிக்கலாம், ஆனா தடுத்து குற்றமாக செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஒன்று தெளிவா நான் சொல்றேன், சமூக மாற்றம் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு தான். ஆனால் அந்த சமூக மாற்றத்தை நோக்கி முன்னேறணும் என்றால் இந்த குறிப்பிட்ட கொடுமையை தடுப்பதற்கு நமக்கு கடுமையான சட்டம், புதிய சட்டம் தேவை. அந்த சட்டமும் வரணும், சட்டத்தை முறையாகவும் செயல்படுத்த வேண்டும். இதுதான் இன்னைக்கு இதற்கு தீர்வா சொல்ல முடியும். இரண்டும் இணைந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். சட்டம் ஒரு தனி சட்டம் இல்ல ஒரு சட்ட திருத்தம் மட்டுமே இதை தீர்த்து விடுமானா நிச்சயமாக தீர்த்து விடாது. அதற்கான அவசியம் குறித்து பல்வேறு தீர்ப்புகள், பல்வேறு ஆணையங்களுடைய அறிக்கைகள் இருக்கின்றன. அதுவும் தேவை அப்படிங்கிற ஒரு வலுவான பார்வை இருக்கிறது. சட்டத்தை இயற்றுவது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட அரசுடைய பார்வை கேட்கப்பட்டிருக்கிறது. சட்டம் இயற்றப்பட வேண்டிய இடம் சட்டமன்றமும் பாராளுமன்றமும். இந்த நிலையில அரசு இதுல என்ன எடுக்கிறது? ஒரு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இதற்கான ஒரு ஒத்த கருத்து, ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுமா? இந்த ஒரு தீர்வை நோக்கி நாம் நகரப் போகின்றோமா? இந்த ஒரு சட்ட மாற்றமும் மனமாற்றமும் சமூக மாற்றமும் இணைந்து தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது தொடரக்கூடாத குற்றம். இது நமக்கு ஒரு பெரிய அவமானமா ஒரு சங்கருடைய கொலையோ இல்லாட்டி கோகுல்ராஜுடைய மரணமோ நம்ம பார்த்து வரக்கூடிய விஷயம். இதற்கான அவசியம் இருக்கக்கூடாது. இந்த ஒரு அவலம் இந்த சமூகத்தை விட்டு நீங்குவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க முடியும். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கு நன்றி.